ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சைட் டிஸ்டன்ஸ் அட் இன்டர்செக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அது என்னன்னா இந்த வேல்யூ பார்த்தோம். இந்த 4-வே ரோட்டில் இந்த மாதிரி 2 வண்டி வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அப்ஸ்டக்கிள் தள்ளி இருக்கணும், எதுக்கு தண்டை இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா மூலமாக பார்த்தோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும்போது பார்த்துடலாம். செட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது எதுக்கு பார்ப்போம்னா இந்த மாதிரி கர்வேச்சர், அந்த ஒரு பெண்டில் கர்வ் வருது, சர்க்குலர் கர்வ் வருதுல, அந்த இடத்துல வந்து அப்ஸ்டக்கிள் வந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும் எம்ங்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். செட்பேக் டிஸ்டன்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளியரன்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த டிஸ்டன்ஸ் required from the center line of a horizontal curve to the obstruction of the inner side of the curve to provide adequate side distance at the horizontal curve. அதான் சொன்னேன், இந்த ரோடோட சென்டர் லைன்லேருந்து இந்த அப்ஸ்டக்கிள் வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எவ்வளோ இருக்குன்னா, இந்த கர்வேச்சர் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா நம்ம இங்கே பிரேக் போட்டோம்னா வண்டி இங்கே போய் நின்றணும், இவ்வளோ தூரம் இதுக்கு முன்னாடியே நிற்கணும். அப்போ இது என்னது, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இந்த லென்த் வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ இந்த லென்த் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது இங்கேருந்து நம்ம இங்கே பார்க்குற போது தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இந்த அப்ஸ்டக்கிள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த அப்ஸ்டக்கிள் தடுத்துரும், அந்த பக்கம் பார்க்க முடியாது. நம்மளாம் முன்னாடி போயிட்டு இங்கேருந்து பிரேக் அடித்தோம்னா இந்த இடத்துல போய் நிற்காது. அப்போ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வேணும், பிரேக் அடித்து வண்டி நிற்கிறதுக்கான குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வேணும். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு அதை விட அதிக டிஸ்டன்ஸ் இருக்கும் போதே நம்ம இங்கேருந்து அங்கிட்டு பார்க்கும்போது வெஹிக்கிள் தெரியணும். அதுக்கு இடையில அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துடக்கூடாது, அந்தளவு அப்ஸ்ட்ரக்ஷன் தள்ளி இருக்கணும். அது எவ்வளோ தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த தள்ளி இருக்க டிஸ்டன்ஸ் தான் எம். இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, சைட் டிஸ்டன்ஸ், ரேடியஸ் ஆஃப் த கர்வு, லென்த் ஆஃப் த கர்வ், அதாவது அந்த லென்த் ஆஃப் த சர்க்குலர் கர்வ் எல்சி. தேர் ஆர் 2 cases in the calculation. அதாவது என்னன்னா, எல்சி சர்க்குலர் கர்வ் வந்து எஸ்எஸ்டியை விட அதிகமாக இருக்கும் போது ஒரு கேஸ் வரும், எஸ்எஸ்டியை விட கம்மியாக இருக்கும் போது ஒரு கேஸ் வரும். ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்க போகிறோம். when LC greater than SSD, எஸ்எஸ்டியை விட எல்சி, அந்த சர்க்குலர் கர்வ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த சர்க்குலர் கர்வ் வந்து லென்த் வந்து எல்சி, இந்த எஸ்எஸ்டி வந்து இந்த எஸ்எஸ்டி வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது. இதை விட சர்க்குலர் கர்வ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. சர்க்குலர் கர்வ் இந்த லென்த்தை விட இது கொஞ்சம் வெளியில் இன்னும் இந்த சர்க்கிள் வந்து இன்னும் முடியலை. இதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட் ரோடு வருது. அதே போல் இந்த சர்க்கிள் இந்த எஸ்எஸ்டியை தாண்டி வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட் ரோடு வருது. அப்போ இந்த சர்க்கிளோட இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். m = r - r cos α/2 அப்படின்னு வந்திருக்கு. இது m, இது வந்து சென்ட்ரல் லைன்லேருந்து வர ரேடியஸ். அப்போ இதுவும் டோட்டல் ரேடியஸ் தான், இதுவும் டோட்டல் ரேடியஸ் தான். இப்போ m வேணும்னா டோட்டல் ரேடியஸ்லேருந்து இந்த லென்த்தை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த லென்த்து கிடைக்கும். டோட்டல் ரேடியஸ் ஆர், இந்த ஆர் மைனஸ் இந்த லென்த்து ஆர் காஸ் α/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு α/2 ஆங்கிள், இது ஒரு α/2 ஆங்கிள், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். இந்த லென்த்து தான் நமக்கு வேணும். இது என்னது, இந்த லென்த்தை இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். காஸ் α/2 ஈக்குவல் டு அந்த எக்ஸ் டிவைடட் பை ஆர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம எக்ஸ் தானே வேணும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஆர் காஸ் α/2 அப்படின்னு வருது. இது மூலமாக இந்த லென்த்து வந்து ஆர் காஸ் α/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எம் வேணும். இந்த எம்முக்கு வந்து ஆர் மைனஸ் ஆர் காஸ் α/2 போட்டால் மீதி எம் கிடச்சிரும். அடுத்து α/360 டிகிரி ஈக்குவல் டு SSD/2πr அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ஆங்கிளை பொறுத்து நமக்கு வந்து அதோட பெரிமீட்டர் வந்து மாறும். அது எப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ, 360 டிகிரி. இதோட பெரிமீட்டர் சுற்றளவு எவ்வளோ, 2πr அப்படிங்கிறது. இது ரெண்டும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ 180 டிகிரி இருக்க ஒரு செமி சர்க்கிள் வந்தோம்னா இதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி தான் இருக்கும், பாதி தான் வரும். இது 180னா என்ன, இதில் பாதி. அப்போ இதோட ப்ரொபோர்ஷனல் எப்படி வரும், அப்படியே 2πr டிவைடட் பை 2 ஆகிடும். இதே 90 டிகிரிக்கு வந்தோம்னா, 90 டிகிரி இருந்தால் ப்ரொபோர்ஷனல் டு 2πr/4 இந்த மாதிரி மாறிடும். அந்த ஆங்கிள் எத்தனை மடங்கு குறையுதோ அதோட பெரிமீட்டரும் அத்தனை மடங்கு குறையும். இது ஒரு ரிலேஷன் இருக்குது. அது மூலமாக தான் இப்போ α/360 ஈக்குவல் டு SSD/2πr கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சர்க்குலர் கர்வ் வந்து 360 டிகிரி இருக்கும்போது 2πr இருக்குது,
அதாவது 360 ப்ரொபோஷனல் டு 2 பை ஆர். அடுத்து இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவாக இருக்குது. இந்த சர்க்கிளில் இதை மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை மட்டும் எடுக்கும்போது இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா வந்துடும். இதோட ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருக்கும்போது அதோட சர்க்குலரோட பெரிமீட்டர் எவ்வளோ? இந்த லென்த்து தான். இந்த லென்த் என்னது? எஸ்எஸ்டி. அப்போ ஆல்ஃபா ப்ரொபோஷனல் டு எஸ்எஸ்டி ரெண்டையும் டிவைடில் எழுதும்போது ஆல்ஃபா பை 360 லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணிக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆல்ஃபா பை 360 ஈக்குவல் டு எஸ்எஸ்டி பை 2 பை ஆர் அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டு சைடு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆல்ஃபா பை 2 வேணும். அதனால் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு 360 எஸ்எஸ்டி பை 2 இன்ட்டு 2 பை ஆர்னு வருது. இப்போ ஆல்ஃபா பை 2 வச்சுட்டு இந்த 360 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி வரும். இது கேன்சல் பண்ணால் 180 வரும். அப்போ ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 180 எஸ்எஸ்டி பை 2 பை ஆர் அப்படின்னு வருது. இது மூலமாக நம்ம ஆல்ஃபா பை 2 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா பை 2 கிடச்சிதுன்னா அதோட ரேடியஸை வச்சு நம்ம இந்த செட்பேக் டிஸ்டன்ஸு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதே கேஸில் இது வந்து சிங்கிள் லைன் ரோடுக்கு. அடுத்து வந்து மல்டி லைன் ரோடு இருக்குது. மல்டி லைன்னா இப்போ 2 லைன் எடுத்துக்கோம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதுதான் ரோடோட இன்னர் கர்வு, இது வந்து அவுட்டர் கர்வு, இது வந்து சென்டர் லைன், ரோடோட சென்டர் லைன். சாரி, இது வந்து ரோடோட சென்டர் லைன் வச்சுக்குவோம். இதில் வந்து எப்பவும் போல் நமக்கு இது வந்து ஆர் மைனஸ் டி, அதாவது நம்ம எப்போவுமே அவுட்டர் சைடுக்கு பார்க்கக்கூடாது. இந்த எஸ்எஸ்டி செட்பேக் டிஸ்டன்ஸ் வந்து இன்னர் லைனுக்கு தான் பார்க்கணும். ஏன்னா அவுட்டர் லைன் வந்து இன்னர் லைனோட பெருசாக இருக்கும். அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இதுதான் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த கம்மியான வேல்யூ வந்து நமக்கு போதுமானதாக இருந்தால் அதிகமான வேல்யூ போதுமானதை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பார்க்குற தூரம் வந்து இந்த எம் வந்து இன்னர் லைனுக்கு தான் நம்ம அதனால் கண்டுபிடிக்கணும். இன்னர் லைனுக்கு வந்து இப்போ எஸ்எஸ்டி இருக்கிறத விட அவுட்டர் லைனுக்கு எஸ்எஸ்டி அதே அளவு தான் இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஈஸியாக பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர் தான் இருக்கும். அதனால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இன்னர் லைனுக்கு தான் பார்க்கணும். இன்னர் லைனுக்கு பார்க்கும்போது இன்னர் லைனோட சென்டர் லைன்லேருந்து எம் டிஸ்டன்ஸு. இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் டோட்டல் ரேடியஸ் வந்து ஆர், இது வந்து சென்டர் லைன் டோட்டல் ரோடோட சென்டர் லைன். இது வந்து இன்னர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னர் லைன் மட்டும், இதோட சென்டர் லைன் இது. டோட்டல் ரேடியஸ் வந்து டோட்டல் ரோடோட சென்டர் லைன்லேருந்து வர்றது தான் டோட்டல் ரேடியஸ். இப்போ நமக்கு வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் இன்னர் லைனுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இன்னர் லைன்லேருந்து இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வர இருக்கிறது எம். இப்போ நமக்கு வந்து எம் வேணுமா? எம்ங்கிறது டோட்டல் ரேடியஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு, அதாவது டோட்டல் ரேடியஸ், இதுவும் டோட்டல் ரேடியஸ் தான். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது டோட்டல் ரேடியஸ் தான். டோட்டல் ரேடியஸ்லேருந்து நம்ம வந்து இந்த லென்த்தை கழிக்கணும். அப்போ டோட்டல் ரேடியஸ் ஆர் மைனஸ் டி காஸ் ஆல்ஃபா பை 2 வருது. ஆர் மைனஸ் டி காஸ் ஆல்ஃபா பை 2 எப்படி வருதுன்னா, இந்த இடத்துல வந்து ஆர் காஸ் ஆல்ஃபா பை 2 எப்படி வந்துச்சு? இந்த லென்த்து ஆராக இருக்கிறதுனால இது ஆர் காஸ் ஆல்ஃபா பை 2. அதே போல் இதில் இந்த லென்த் வந்து ஆர் மைனஸ் டி இருக்குது. டோட்டல் லென்த்து 6. அப்போ இந்த லென்த்து வந்து இன்னர் லைனோட பார்க்கும்போது இந்த ஆர்லேருந்து இந்த டியை கழிச்சு எழுதணும். இதிலேருந்து இது வரைக்கும் ஆர். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் தானே நமக்கு லென்த் வேணும், இதிலேருந்து தானே கழிக்கணும். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் லென்த் வேணும்னா டோட்டல் லென்த்துலேருந்து டி, ஆர்லேருந்து டியை கழிச்சு ஆர் மைனஸ் டி, இந்த லென்த் வந்துடும். இந்த லென்த் வந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஆர் மைனஸ் டி போட்டுடலாம். இன்ட்டு காஸ் ஆல்ஃபா பை 2 மேலே வந்த மாதிரியே தான் காஸ் ஆல்ஃபா பை 2. அதே போல் ஆல்ஃபா பை 2க்கும் மேலே வந்ததில் ஆர் இருக்கிற இடத்துல ஆர் மைனஸ் டி போட்டுருங்க. இந்த இடத்துல ஆர் மைனஸ் டி தான் வந்திருக்கு. ஆர் மைனஸ் டி போட்டோம்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். இதில் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வு ஆர் ரேடியஸ் ஆஃப் சென்டர் லைன் ஆஃப் மல்டி லைன் ரோடு. டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் லைன் ஆஃப் ரோடு அண்டு சென்டர் லைன் ஆஃப் இன்னர் லைன். எஸ்எஸ்டினா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அலாங் த சென்டர் லைன் ஆஃப் இன்னர் லைனோட சென்டர் லைன்லேருந்து அளக்குறது. அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2ல் எல்சி லெஸ் தென் எஸ்எஸ்டியாக இருக்கும்போது, எல்சி வந்து எஸ்எஸ்டியை விட கம்மியாக இருக்குது சார், இந்த கர்வ் வந்து எஸ்எஸ்டியை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த எஸ்எஸ்டி டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து, அதாவது இதுதான் எஸ்எஸ்டி, இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது எஸ்எஸ்டி. ஆனால் கர்வ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்குது. எஸ்எஸ்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? கொஞ்சம் தூரத்துக்கு கர்வேச்சரை வச்சு சம் போடணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு 2 பக்கம் சம் போடணும். அதை தான் சொல்லியிருக்காங்க எம். இதில் எம்ங்கிறது எதுனா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது எம்.
இதில் கர்வேச்சரை வச்சு வர எம் வந்து ஏபின்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வருதுல, ஸ்ட்ரெயிட் லைனில் டிஸ்டன்ஸ் வருதுல, அதை வந்து பிசி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா கர்வேச்சருக்கு வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி இந்த கர்வ் வரைக்கும் உள்ள எம் வந்து ஏபின்னு வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எம் ஏபி வந்து அது எப்பவும் போல் ஆர் மைனஸ் ஆர் காஸ் அல்ஃபா பை 2 முன்னே கண்டுபிடிச்சது தான். எக்ஸ்ட்ரா இதில் இந்த இதுவும் வரும். எது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இதுக்கு வரும்ல, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள், இப்போ இதுவும் சேம் லென்த், இதுக்கு இந்த இது ஸ்ட்ரெயிட் லைனு. அப்போ இது வந்து இந்த சைட் டிஸ்டன்ஸ், இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதா, இதில் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம்னா இந்த லென்த்து கிடச்சிரும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி இது ஆல்ஃபா பை 2 இருந்தால் இதுவும் ஆல்ஃபா பை 2 இருக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இதை பேரலாக கொண்ட ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இந்த ஆங்கிள் இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் மாதிரி ஆல்ஃபா பை 2 இருக்குது. இப்போ பிஆர் ஆல்ஃபா பை 2 சைன் டீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ பிஆர் டிவைடட் பை இந்த அட்ஜசன்ட் லென்த்து, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரி, அப்போ நமக்கு இந்த பிஆர் வேணுமா, பிஆர் ஈக்குவல் டு இந்த அட்ஜசன்ட் பிக்யூ சைன் ஆல்ஃபா பை 2 வரும். இந்த பிக்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வேணுமா நமக்கு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் இதிலிருந்து இது வரைக்கும் எஸ்எஸ்டி மைனஸ் இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம்னா எல்சி வந்துடும். மீதி இருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ டிவைடட் பை 2 போட்டோம்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் வந்துடும். அதான் எஸ்எஸ்டி மைனஸ் எல்சி டிவைடட் பை 2 இன்டூ சைன் டீட்டா போட்டோம்னா இந்த லென்த்து கிடச்சிரும். முன்னே கண்டுபிடிச்ச மாதிரி தான், இந்த காஸ் ஆல்ஃபா பை 2 எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் இந்த சைன் ஆல்ஃபா பை 2 போடுறோம். போட்டு எம்பிசி இந்த லென்த்தும் இந்த லென்த்து ஈக்குவலாக இருக்கும், அதை வச்சு பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சைன் ஆல்ஃபா பை 2 கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் எம் கிடச்சிடும். இதுலேருந்து இது டோட்டல் எம் கிடச்சிடும். அதை தான் இங்கே ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. இதில் ஆல்ஃபா பை 2 அப்படிங்கிறது எல்சி 180 டிகிரி டிவைட் பை 2 பை ஆர் வரும். அங்கே எஸ்எஸ்டி வந்தது, இங்கே வந்து எல்சி வரும். சின்ன வேல்யூ ஏதோ அது வந்துடும் ஆல்ஃபா பை 2ஓட வேல்யூ. ஏன்னா இந்த இதான ஆல்ஃபா பை 2, அங்கே வந்து இந்த கர்வேச்சர் வந்து எஸ்எஸ்டியாக இருந்தது, இங்கே வந்து எல்சியாக இருக்குல்ல, அதுக்கு பதில் அந்த எஸ்எஸ்டி இருக்கிறதுல இது எல்சி போட்டுடுறோம். அடுத்து எல்சி லெஸ் தென் எஸ்எஸ்டி ஃபார் 2 லைன். 2 லைனுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். 2 லைனுக்கு அங்கே பார்த்த மாதிரியே தான், இந்த ஆர் இருக்க இடத்துலலாம் ஆர் மைனஸ் டி போட்டுடுறோம். அதாவது இந்த ஆர் இருக்க இடத்துல இந்த ஆர் அப்படியே தான் ஒரு டோட்டல் எடுத்து, இந்த ஆர் இருக்க இடத்துல ஆர் மைனஸ் 2 அங்கே முன்னே பார்த்தோம்ல எதனால் கழியுதுன்னு, அந்த அவுட்டர் லைனுக்கும் இன்னர் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை போடுறோம். போட்டு அதே போல் இங்கேயும் எழுதிடுறோம். இதில் நம்ம சேஞ்ச் இல்லை, இதை போட்டோம்னா முடிஞ்சிச்சு. திஸ் ஆன் ஆடிங் வி கெட், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வருது அப்படிங்கிறத இப்படி ரெண்டையும் ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மீதி எல்லாம் அப்படியே தான் வருது, வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இதில் கிடையாது. clearance of obstruction up to a setback distance is important. Actually LC should be measured along the center of road. However, if the value of setback distance may become not significant if LC is taken along the center line of inner road. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சப்மிட் கர்வ் வேல்யூ கர்வ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சப்மிட் கர்வ்னா பள்ளமாக வருது, கான்கேவ் கான்வெக்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தேங்க்யூ.